கல்வாரி சிலுவையில் எப்படி செத்தாருன்றதை பாரு, எதுக்காக செத்தாருன்றதை எண்ணிப்பார், அவருடைய பேஷனை பார். அதனால தான் கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. பட் சினிமா படம் கூட வந்தது இல்லையா பிரபலமாக, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு. ஏன் அது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்றாங்க அப்படின்னா, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ ரத்த வேர்வை சிந்துறாரு. ரத்த வேர்வை சிந்தி, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக உமக்கு சித்தமானால் அது விலகட்டுன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, இல்லை இல்லை என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுள்னு தன்னை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிச்சுட்டு அவரே எழும்புகிறார், சிலுவையை நோக்கி பயணிக்கிறார். எழும்பி வெளியே வர்றாரு. அப்போ தான் இவர் தேடிட்டு வர்றாங்க போர்ச்சேவர்கள். இவரை கூப்பிட்றாரு, யாரை தேடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இதை நான் தான் வரேன்ட்டு. இவர் ஒன்று தேடி ஒளிஞ்சிட்டு இருந்தவர், கதவுக்கு பின்னாலேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வரல. அவரே தன்னை ஒப்படைக்கிறாரு, வர்றாரு எருசலேமுக்கு. எருசலேமுக்கு வர ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். நான் போக போகிறேன், மறிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன், மனுஷகுமாரன் இப்படியெல்லாம் அடிக்கப்படுவார், நொறுக்கப்படும் எல்லாம் சொல்கிறாரு. சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் பாருங்க. ஏன்னா அது தேவனுடைய சித்தம். அதுக்காகவே தேவன் அவரை ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. தன்னுடைய சித்தத்தை ஓரம் வச்சுட்டாரு. கெத்செமனே தோட்டத்தில் கடைசி போராட்டம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யணும்னு சொல்லிட்டார் வாயை திறந்து. இருந்தாலும் சொல்கிறார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுள்னு சொல்லி வந்து தன்னை அர்ப்பணிக்கிறார். வந்து பாடுபடும்படி தன்னை ஒப்பு கொடுத்து பாடுபட்டு சிலுவையில் மரிக்கிறார். இதுதான் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுனுடைய பேஷன் இதுதான். அதை பாருன்றார். எதுக்காக மரித்தார்? அது தேவனுடைய விருப்பம். தேவன் ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். தேவன் ஜனங்களை நேசிக்கிறார். அதனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்காக தேவகுமாரன் இங்கே வந்தார். தேவனுடைய விருப்பம் அது. இது தேவனுடைய விருப்பங்கிறது மட்டும் இல்லை, தேவன் நமக்காக இதெல்லாம் செய்து முடிக்க விரும்பினார். நமக்காக இதெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தார். ஆகவே கிறிஸ்துவனுடைய பேஷன் என்பது நமக்காகவும் அவருடைய பிதாவாகிய தேவனுக்காகவும் இருந்தது. விருப்பம் ஆசையெல்லாம் பிதாவுக்காக நான் செய்யணும், என்னுடைய பிதாவுடைய மக்களாக இருக்கிற இந்த பூமியின் மக்களுக்காக நான் செய்யணும். அதுதான் பேஷன். அதுதான் அவருடைய பேஷன். அவருக்காக இல்லை, என் நலனுக்காக, என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய சுகத்துக்காக அல்ல, அவருடைய நலனுக்காக நான் செய்கிறேன்னு செஞ்சார். செஞ்சதுனால பாருங்க, செஞ்சதுனால் படாத பாடுபட்டார் இல்லையா? ஏன்னா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்று, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு செஞ்சதுனால என்ன ஆச்சு? 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். எழுப்பப்பட்டு உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்டு வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டார். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை, கர்த்தத்துவங்கள் எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழே வைக்கப்பட்ட